வணக்கம் நண்பர்களே. இப்போ காண இருப்பது நொச்சியின் பற்றி. ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் ஆவி பிடிப்பது சிறந்த மருந்தாக பின்பற்றப்படுகின்றன. இந்நொச்சி நீரின் மலர்கள் பூக்கும்போது கொத்து கொத்தாக அடர்ந்த கத்தரிப்பூ நிறத்தில் பூத்திருக்கும். இந்த பூக்களின் உற்பத்தியாகிற தேனுக்கு உடல் வலிமை, வீக்கத்தை போக்கிறது தன்மை உள்ளது. உங்கள் வீட்டில் நொச்சி வளர்க்க நினைத்தால் ஒரு கிளையை வெட்டி வைத்தால் கூட நன்றாக வளர்ந்துவிடும். கற்பூரவள்ளி, துளசி சேர்த்து ஆவி பிடிக்கலாம். நொச்சி இலை போட்டு கொதிக்க வைத்து நீரை குளிக்க பயன்படுத்தலாம். உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கின்றது. தீராத தலைவலியால் அவதிப்படுகிறீர்களா எனில் நொச்சியின் காய்ந்த இலைகளில் அந்த புகையை சுவாசித்து தலைவலி நீங்கும். ஆஸ்துமா, நுரையீரல் பிரச்சனை இருப்பவர்கள் இதை தவிர்க்கவும். மற்றொரு வழியாக நொச்சி இலையை கசக்கி தலையில் வைத்து கட்டினால் தலைப்பாரம் குறையும். கருநொச்சி இலை சாறு சீதபேதி, உடல் பலவீனம், அஜீரணம், மந்தமாக செயல்படும், ஈரல் நரம்பு வலி, செரிமானம் ஆகியவற்றிற்கு பயனளிக்கிறது. உடலில் ஏதேனும் கட்டி, வீக்கம் அதுபோன்று இருந்தால் இந்த இலையை சேமித்து கொண்டு தினமும் தேய்த்து வர புண் ஆறிவிடும். புண்ணு இருந்தால் இச்செடியின் மலர், பூக்கள், பூ, இலை இவை அனைத்துமே மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படும். இவ்வீக்கங்களுக்கு, கட்டிகளுக்கு அவை கரைந்து போகும். இன்றைக்கு கிராமங்களில் இந்த வழக்கங்களில் இருந்து வருகிறது. ஏனெனில் நொச்சி பாதிக்கப்பட்ட இடத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், வலி, வீக்கத்தை குறைக்கிறது. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. உண்மை. கை, கால்